எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீதும் அன்னவருடைய பரிசுத்தமான குடும்பத்தார்கள் இன்னும் அவர்களை சம்பூர்ணமாக எடுத்து வாழ்ந்த அவர்களுடைய உண்மையான சகாபாக்கள் இன்னும் முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைத்து மக்கள் மீதும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லிய பின்பு முஸ்லிம்களாகிய நாங்கள் படைத்த ரப்புல் ஆலமீனை பயந்து வாழ வேண்டும். குறிப்பாக தக்வா என்பது தனிமையில் ரகசியத்தில் அல்லாஹ்வை பயப்படுவது. தக்வா என்பது தனிமையான நேரத்திலும் ரகசியத்திலும் அல்லாஹ்வை பயப்படுவதுதான் தக்வா. எனவே அந்த மாதிரி கட்டத்தில் அல்லாஹ்வை பயந்து வாழும்படி குறிப்பாக எனக்கும் அவர்களுக்கு நான் வசியம் செய்து கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, ஒரு கிதாபில் நான் பார்த்துதான் வந்தேன். ஷேகுல் இஸ்லாம் இப்னு கையிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பெரிய ஒரு ஆலிம். அவர் எழுதியிருக்கிறார்கள் கிதாபில், எந்த வருடத்தில் கடைசி பத்தில் வெள்ளிக்கிழமை நாள் ஒற்றை படையாக வருமோ அது லைலத்துல் கத்ருடைய ராவணத்துக்கு அடையாளம் என்று எழுதியிருக்கிறார். கடைசி 10 ஒற்றைப்படை நாள் வெள்ளிக்கிழமையாக அமைந்தால் அது லைலத்துல் கத்ர் என்பதாக இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அதனால இந்த வருஷம் இது கடைசி 10 ஒற்றப்பட நாள் 25 வெள்ளிக்கிழமை நாள். துவா கேட்டு கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா இப்படி சந்தர்ப்பங்கள் அல்ல எங்களை ஹயாத்தோட உலகத்துல வாழ வச்சிருக்கிறான். அல்ல எங்களுக்கும் உங்களுக்கும் கிருபை செய்வானாக. இது போல வரக்கூடிய காலங்களிலும் நல்லபடியா அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அன்புக்குரிய பெரியவர்களே, சகோதரர்களே, கடைசி 10 பொழுது இது அமல் ரீதியாகவும் எங்களுடைய சங்கையான தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல சம்பவங்களும் நடந்திருக்கிறது. சம்பவங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது புனித மக்கமா ஹரம் வெற்றி கொள்ளப்பட்ட நாட்கள். நோம்பு 18 மதீனாவிலிருந்து வெளியாகி நோம்பு 18 மதீனாவிலிருந்து வெளியானார்கள். ஹிஜ்ரி 8வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத் 11 ரபீஉல் அவ்வல் மாசம். இது 8வது வருஷம் ரமதானுடைய மாசம். வஃபாத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் 3 வருடம் பண்ணி வச்சு கொள்ளுங்க. அந்த சந்தர்ப்பத்துல தான் புனித மக்கமா நகரம் இஸ்லாமுடைய முழு அதிகாரத்திலே வந்தது. முழு அதிகாரத்திலேயும் மக்கமா நகரம் புனித ஹரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொள்ளப்பட்டது. பத்ர் யுத்தம் 16 வெளியாகி 17 இஸ்லாம் வயுஹிக்கல் ஹக் வயுபதில் பாத்தில் ஹக் மேலோங்கியது. அதே நேரம் ஃபத்ஹு மக்கா ஹிஜ்ரி 8வது வருஷம், அது 2வது வருஷம், இது 8வது வருஷம். ரமதானுடைய 26வது நோம்புல தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வெற்றிகரமாக நுழைந்தார்கள். கிட்டத்தட்ட மதீனாவிலிருந்து வெளியாகி ஒரு வாரத்துக்கு பிறகு மக்கால சங்கையான அந்த ஹரத்துல நுழைகிறார்கள். வெற்றிகரமான முறையில்
அப்ப நுழைஞ்சதும் மக்காவை வெற்றி அல்லாஹ் கொடுத்ததும் இதுவரையில மூடல். அல்லாஹு தஆலா இந்த சங்கையான மாதத்தில், இந்த மாதிரி ஒரு சங்கையான மாதத்துல தான் புனித மக்கமா நகரம் வெற்றி கொள்ள வந்தது. குறைஷி குஃபார்கள் செய்த அநியாயம் எல்லாம் செய்து அல்லாஹ் தஆலா இந்த இதன் போல ஒரு ரமதானுடைய மாதத்துல தான் மக்கா உடைய முழு வெற்றியையும் நபியுடைய கையில கொடுத்தது. இதனுடைய தூர பார்வை இந்த உலகத்தில சிலை வணக்கம் எல்லாம் அழிக்கப்படும். மக்கமா நகரத்தில அக்கம் பக்கம் எல்லாம் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தது. நோம்பு 27 லாத், மனாத், உஸ்ஸா என்ற பெரும் பெரும் சிலைகள் நோம்பு 27 தான் ஹரத்துக்கு வெளியில் உடைக்கப்பட்டது. அது ஒரு பெரிய ஒரு உலமாக்கள் பல பாகங்கள்ல மக்காவுடைய வெற்றியை எழுதியிருக்கிறார்கள். இந்த மாதிரி நோம்பு 25வது நாள் தான் ஹதரத்தே சுஹைல், ஹதரத்தே ஹுவைதிப், ஹதரத்தே உம்மு ஹானி போன்றவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததும் இதே போல உள்ளார்கள். ஹதரத்தே சுஹைல் பின் அமர் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையில குஃபார்களுக்கு சார்பாக அணிந்து சைன் வைத்தவர்கள். 6 உம்ராக்கு வந்த நேரத்தில் ஒரு 3 நாளே கூட, ஒரு நாளே கூட உம்ரா கேலா என்று தடை செய்தவர் தான் ஹதரத்தே சுஹைல். அடப்பிடிக்காம பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அது எதுக்கு ரஹ்மான்? சுஹைல் கேட்டார், பர் ரஹ்மான் மாக்குவர் ரஹ்மான், ரஹ்மான் தான் ரஹ்மான் எழுதியது. எழுது உக்து பிஸ்மிக் அல்லாஹ், எழுத பிஸ்மிக் அல்லாஹ். அதை நபி அவர்கள் அனுமதித்தார். இரண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உக்து மின் முஹம்மதின் ரசூலில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூல் முஹம்மதுடைய புறத்தால் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்து. சுஹைல் சொன்னாரு, உங்களை நாங்க ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டால் இந்த பிரச்சனையே இல்லை, உங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளலே ரசூலுல்லாஹ்வாக, அதனால் எழுதுங்க முஹம்மத் பின் அப்துல்லாஹ். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் தான், அவர் ஏற்றுக்கொள்ளலாட்டி பரவாயில்லை, எழுதுங்க முஹம்மத் பின் அப்துல்லாஹ். இப்படி 6 விஷயத்துல உடன்படிக்கை செஞ்சாங்க. அந்த 6 காரும் சுஹைலுடைய குஃபார்களுக்கு தான் சாரும். இப்படி அடம் பிடிச்சவர், கோபப்பட்டவர், இவ்வளோ முரண்டுத்தனமா நடந்தவர் இந்த மாதிரி ரமதானுடைய மாதத்துல 25வது நோம்புல தான் இஸ்லாத்துக்குள்ள வரார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய ஹரத்துல போய் உட்கார்ந்தே கேட்டாங்க, இதனுடைய துறப்பு நாட்டு உஸ்மான் இடத்துல பரவாயில்லை. உஸ்மான் வந்தார், சாவியிலிருந்து திறந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷில பார்த்து கேட்டாங்க, மா தன்னுக்கும் அன்னி ஃபாயிலுன் பிக்கும், நான் இப்படி நடந்து கொண்ட முறையில் தான் உங்களோட நல்ல பண்பாக பணிவாக மன்னிச்சு என்ன பத்தி என்ன நினைக்கிறீங்க சொன்னா, காலு கரீம், உங்களை போல மிருதுவான சங்கியானத்தர் யாருமே இருந்து வருது. நபி அவர்கள் சொன்னாங்க, ஃபத்ஹபு அன்தும் துலகா, சொன்னாங்க சுதந்திரமா வாழ்வு, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் இப்ப கூறுகிறேன், லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அநியாயம் செஞ்சாங்க சகோதரர்கள், அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களோட விஷயத்துல எந்த குற்றமும் இல்லை. அப்பதான் இந்த விஷயம் சுஹைலுக்கு தூரத்தில் இருந்தாங்க கேள்விப்படவும் வந்தாரு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
ஹஜ்ஜிக்கு வந்த நேரத்தில் ஹிஜ்ரி 10 முதுகியா அறுக்கணும். 100 ஒட்டகங்கள் அறுத்தார்கள். அந்த ஒட்டகங்களை ஒட்டொண்டா கொண்டு வந்தது சுஹைல். யார் சொல்லலா இது அடுத்த சிங்கு, யார் சொல்லலா இது 2வது ஆளுங்க, யார் சொல்ல இது 3வது ஆளுங்க. இப்படி ஒட்ட பின்னொட்டாக ரசூலுல்லாஹ் கையில கொண்டாந்து சேர்ந்தது சுஹைல். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த செயலை பார்த்த நான் இந்த சுஹைல் அந்த சுஹைல் உதைபியால முரண்டு பிடிச்சாரு. இப்படி நபியுடைய பண்பான ஒரு சாதிமாக ஒரு சஹாபியாய். அதனால சகோதரர்களே, இந்த மாசத்திலிருந்து மன்னிப்புடைய மாசமா, அப்பதான் நீங்க இபாதத்துல பெரிய பாரம் வரும். முரண்டு பிடிச்சு கொண்டு கோவிச்சு கொண்டு மனஸ்தாபம் பண்ணி கொண்டு முகம் பார்க்காமல் இருந்தால் அந்த மக்கள் செய்யக்கூடிய அமல்ல என்ன பாரம் இருக்கு? என்ன பாடம்? சகோதரர்கள் சகோதரர் மன்னிச்சு, பெற்றார்கள் பிள்ளைகள் மன்னிச்சு, பெற்றார்கள் அவங்களை வரவேற்போம். தூரமாயிருந்தா முகம் பார்க்காம இருந்தால் முகத்தை நான் பார்க்க மாட்டேன், முகத்தை பாருங்க. நல்ல நாட்கள், நல்ல நாளாய்க்கு இந்த நாள் 25வது நாள். வரலாறுகள் அப்படி வரலாறுடைய கிதாபுகளை அன்புக்குரிய பெரியவர்களே, இந்த மாதிரி ஒரு மன்னிப்புடைய வாசலோட வரப்பொழுதுதான் எங்களோட அமல்கள் அல்லாஹ்வின் கபூலியத் தான். மக்கள் எங்களை பத்தி நல்லெண்ண வச்சுட்டா அது கபூலியத்துடைய அடையாளம். எங்களை பத்தி ஒரு ஆளை பத்தி ஒரு ஆள் தவறான கோட்பாடுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் இருக்கும் என்றால் அன்பான சகோதரர்களே, இதுகளை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு முன்னால நிற்கிறது வெட்கமான விஷயம். அதனால நாம் ஒருத்தரும் முடிவெடுத்துக் கொள்ளணும், முடிவுள்ளவங்களா இருக்கணும். என்னோட யாரும் எந்த பிரச்சனையிலும் இல்லை, நான் யாரோடையும் எந்த ஒரு மனஸ்தாபத்தில். அன்புக்குரியவர்களே, இந்த கடைசி நாட்கள்ல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோம்பு முடிகிற கட்டத்தோட 4 இடத்துக்கு பயணம் சென்றார். நோம்புடைய மாசம் இதே மக்காவுடைய வெற்றியை தொடர்ந்து அவுதாஸ் எதிர்களோடு நாங்கள் அவுதாஸ் அவங்கள போய் சந்திச்சாங்க. 2வது வாதியுல் அன்-நஹ்லா 4 கிலோமீட்டர் அங்க போய் எதிரிகளை சந்திச்சு மன்னிப்பு கொடுத்தார்கள். 3வது தாய், அங்கே போய் ஆரம்ப காலத்திலிருந்து அநியாயம் செய்தவர்கள், துன்புறுத்தினவர்கள் எல்லாரையும் மன்னிச்சாங்க. 4வது ஹுனைன், பெரிய பயணம் போனது 10,000 பேர். மக்காவுக்கு ஹுனைனில் போய் சேர நேரம் 12,000 பேர். 2,000 கூடிச்சு மக்கால இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாருக்கும் மன்னிப்பு கொடுத்தாங்க. எல்லாரும் தன்னுடைய சஹாபியை எடுத்துக்கொண்டு போனாங்க ஹுனைன். ஹுனைன்ல முடிச்சுட்டு தான் ஷவ்வால் பெருநாள் தான் ஹுனைன்ல இருந்தாங்க. அது 2 நாளை போலதான் புனித மக்காவுக்கு வந்தார். நீண்ட பயணம். மக்காவுக்கு வந்தா மதீனால இருந்து அவுதாஸ், நஹ்லா, தாய், ஹுனைன் 5 பிரயாணம் செஞ்சாங்க. பட்ட வெயில், பசி, நோம்பு காலம், எல்லாரும் பொதுவான மன்னிப்பு கொடுத்தாங்க. மக்கால வந்து தவாஃப் முடிச்சிட்டு காபத்துல்லாவுடைய படியில உட்கார்ந்து சொன்னாங்க, அன ரஹ்மத்துல் முஅத்தா, நான் இரக்கத்துடைய பொக்கிஷம். அன ரஹ்மத்துல் முஅத்தா, நான் இரக்கத்துடைய பொக்கிஷம். இரக்கம், பாசம், பண்பு, பணிவு, இதை துன்பத்திற்கு கடைசி 10 விளங்கப்படுத்தினாங்க. அவருடைய மாசம் தான் மன்னிப்புடைய மாசம். அதனால் அன்புக்குரியவர்களே, மன்னிப்பை கொடுங்க, பணிஞ்சு போங்க.
பணிவை எடுத்துக் கொள்ளுங்க. இறக்க பாசம் பண்புடைய சிமதா இல்லைங்க. இதால அல்லாஹ் எங்களை உலகத்தில் உயர்த்துவார். உலகத்துல ஒவ்வொரு தன்மை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். மரண பிடிச்சு நோய் இருப்பாங்க. காலா காலம் பேச மாட்டேன் என்று சத்தியம் பண்ணவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டுக்கு போக மாட்டேன் என்று சொன்னவர்கள் இருக்கிறார்கள். பல ஜாதி 1000 நீங்களே சொல்லுவீங்க. அன்பான இதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. ஒவ்வொரு ஜாதி முறையில செய்தான் வரப்பான். சைத்தானுடைய வேலை எப்படியாவது துண்டுகளை போட்டு பிரிச்சு இரண்டாவது எங்கட விஷயம் சொல்றது முராதேமா நசீஹத்து பூது கர்தே ஹவாலாபா குதா கர்தே முரப்தே. சிவதி செல்லாம் பார்சியில முராதேமா நசீஹத்து பூது கர்தே. எங்கட நோக்கம் நசியத் செய்யறது. ஹவாலாபா குதா கர்தே முரப்தே. அந்த இடத்துல பொறுப்பை கொடுத்துட்டோம், நடக்கிறது அவங்களோட வேலை. இதான் சிவராஜ் அவர்கள் தன்னுடைய தாலியை முடிக்கிறார்கள். எங்கட நசியத் முடிஞ்சு எடுத்து நடக்கிற அந்த மக்களுடைய வேலை. அதனால சகோதரர்களே, நல்ல ஒரு காலம் வந்து கொண்டிருக்க வந்துச்சு, எங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. அதனால சகோதரர்களே, இதை விட சிறந்த உடல் ராகத்தோட சிஹத்தோட அடுத்த வருஷம் எதிர்பார்த்து நாங்களும் இந்த சங்கையான மாதத்தை எதிர்பார்த்திருப்போம். அல்லாஹ் அப்படி தொகை செய்வானா. அடுத்த சகோதரர்களே, இந்த கடைசி 10 எடுத்துக்கொண்டால் மக்கள் ஏத்திகாவிலே இருக்கிறார்கள். இரண்டாவது ஏத்திகாவோட 27 இரவும் இருக்கிறது. நாளை பின்னேரம் 27 ராவ் பத்தி ஹதீஸ்ல வந்திருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய எந்த ஒரு இரவுக்கும் கொடுக்காத மதிப்பு 27 இரவே கொடுத்தார்கள். ஹதீஸ்ல ஓதிக்கக்கூடிய கிரந்தங்கள்ல வருது. அதற்கு அனஸ் பின் மாலிகா இருக்கும் அவர் அறிவிக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவைகளுக்கு எங்கட காலத்துல ரமலான் வந்த நேரத்துல கடைசி 10, 21, 23, 25 பாதி இரவுகள் தான் எங்களோடு அணிந்து வழங்கினார். அதே வருஷம் 27 வரவும் எங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். சஹர் அன்னைக்கு முடியதுக்கு அது வரலாற்று எங்களோடு இருந்தார். சஹர் முடிகிற இருக்கும் பொழுதுதான் எங்களோட நாங்களும் சேர்ந்து அவங்களோட ஒரு ஆளா நாங்கள் 27 அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சொல்றாங்க, நான் வெளியாகி போக்கல் எனக்கு பயம் இருந்துச்சு. சஹர்ல பயம் வந்துச்சு. நான் இப்ப போற வீட்டுக்கு சஹர் இது தவறி வைத்திருக்கோம். நான் வீட்டுக்கு போற நேரம் அந்த போர்டர்ல போயிட்டு நான் வீட்டுக்கு செய்வேன். அப்ப 27க்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி சுபூர் வரலாறு இருந்தார். முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா யாரை முயற்சி செய்யினாங்க. அல்லாஹ் முயற்சிக்கு அல்லாஹ் கொடுப்பான். ஒருத்தரும் உலகத்தை ஆகலத்தையோ அவங்களோட முயற்சியை கொண்டுதான் நடந்து கொள்றாங்க. அன்புக்குரியவர்களே, சகோதரர்களே, அதனால 27 ஒவ்வொரு பள்ளிகளிலே மாஷா அதுக்குண்டான ஒழுங்கல் போடப்பட்டிருக்கிறது. அந்த நாள் அந்த இரவு வரும் பொழுது சகோதரர்களே, அந்த நாள் எங்களை ஓய்வு பெற்றுவோம். எப்படியாவது எங்களை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு குர்பான் செஞ்ச அல்லாஹ்வுல கபூலாகும். எங்களை ஹதரத்மார் சொல்லுவாங்க, ஒரு அமல் செய்தால் கஷ்டம் வரும் வரக்காட்டும் செய்யும். குர்ஆன் ஓதுறத கலைக்கு வரக்காட்டும் ஓது. தொழுறண்டால் பாரம் வரும் வரக்காட்டும் தொழுது. அங்கதான் நம்மளோட கபூலியத்தை.
கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அந்த ராவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கு ஏற்பாடு செய்யறவர்கள், அதுக்கு செய்யக்கூடிய செலவுகள் மேல பாக்கியசாலி பறக்கத்துள்ளவர். அதனால ஒரு வருஷம் இப்படி இதை செய்த அன்பான சகோதரர்களே, அல்லாஹ் முழு வருஷத்தையும் எங்களுக்கு சிறந்த நல்ல சாலிகான நாட்கள் எல்லாம். அடுத்த சகோதரர்களே, பெருநாளைக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம்தான் ஸகாத்துல் ஃபித்ர்னு சொல்லுங்க அல்லது ஸதகத்துல் ஃபித்ர்னு சொல்லுங்க. அது சகோதரர்களே, அல்லாஹ் அந்த நியாமத்தை அதை கொண்டுதான் முடியும். பெரிய ஒரு நியாமத். ரமலான் இந்த சங்கியான மாதம், ரபியுல் குர்ஆன், குர்ஆனுடைய வசந்தம். இந்த மாசம் முடிய போது செஞ்சோம் நல்ல செயல்பாடுகள் முடிய போகுது. முடிய போதுல வாரதுதான் ஒரு இஸ்திக்ஃபார். தொழுது முடிஞ்ச ஒரு இஸ்திக்ஃபார் வச்சுப்பான். புறப்பாடுதை யாரை மன்னிச்சுக்கோ. சில உலமாக்கள் எல்லாம் தொழுது முடிஞ்ச அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்லாஹ் நல்ல சிறப்பாக முடிஞ்ச தந்தானே அவனுக்கு எல்லாம். அது ஒரு சொல்ல அஸ்தக்ஃபிருல்லாஹ், இந்த மாதிரி தவறுதை யாரை மன்னிச்சுக்கோ. இந்த ஹஜ் பெருநாளுடைய முடிவு குர்பானியோட, நோன்புடைய முடிவு ஸகாத்துல் ஃபித்ர் அல்லது ஸதகத்துல் ஃபித்ர். குர்பானி சக்தி உள்ளவர்களை செய்யலாம், ஆனா எல்லாரும் சக்தி எடுக்கலாம். இப்படி ஒரு கிழமைக்கு ஒரு 1000 ரூபாய் செய்யுங்க. ஒரு கிழமைக்கு மாதத்துல 4000, 10 மாசத்துக்கு 40,000, 2 மாசம் 12 மாசம் 48, 50,000 ரூபாய். இதில் லேசா ஒரு ஆட்டை குர்பான் பண்ணி சில மக்களை பணி செஞ்சு வாராங்க. ஒரு நாளைக்கு சம்பாதிக்கிறதுல ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபாய் செய்யறாங்க, 200 ரூபாய் போடுறாங்க. குட்டி வருஷத்துல எடுக்கிறாங்க. கண்ணால கண்டிருக்கிறேன், 75,000 ரூபாய் எடுக்கிறாங்க. சொல்றது நாங்க அடுத்தவங்கள போய் இறைச்சிக்காக ஏங்கி நிற்கும். இது எங்களை வாக்க செஞ்ச முறை 30 வருஷமாக நாங்க செஞ்சு வாரோம். அவங்க பேர்ல எங்களோட அழகான முறையில நாங்க ஒரு ஆடை குர்பான் பண்றோம். எங்களோட குடும்பம் செய்யலாம். இந்த குர்பானி ஹஜ்ஜுடைய பெரிய நியாமத்துக்கு உண்டான சுக்ரி. அதே போலதான் அன்பான சகோதரர்களே, ரமலானுடைய சுக்ரியா ஸகாத்துல் ஃபித்ர். செலவழிக்கும். அது இப்பே உங்களுக்கு கொடுக்கலாம். ஆனா சாமும் தம்ருன் சாமும் பின் தம்ரின் சாமும் பின் புர்ரின் சாமும் பின் ஷஈரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சாமும் சான எங்கட கணக்கு படிக்கு பல பேர் சொல்லலாம். நாங்க ஓதி கொடுக்கிற இடத்துல கொடுக்கிற பத்துவா 3000 கிலோ கிராம், 3 கிலோ 2.5 கிலோல வச்சுப்பாங்க, 2.25. ஆனால் இப்ப உலமாக்களுடைய பத்துவா என்னது 3 கிலோ வந்தாலும் சிலவங்க 6:20 இஸ்தார்பி நேரம் வந்தா பேருதன நாட்கள் செல்வாங்க 20 எனக்கு 2 நிமிஷம் அங்கே பேருதல் ஒரு தப்பு. அதனால முடிவொன்று இருக்கும். ஆனால் 3 கிலோ போறது நிச்சயம் சிறப்பா. இது யாருக்கு கொடுக்கணும்? ஸகாத் கடமையான கொடுக்கும். ஸகாத் யாரே கடமை? லில் ஃபுகரா, ஃபகீர்கள். இரண்டாவது வல் மசாகீன், மிஸ்கீன்களுக்கு. ஃபகீர் மிஸ்கீன் ரெண்டு கொண்டு. ஃபகீர் என்பது அடிப்படை தேவை பூர்த்தியாகாது. ஃபகீர் அடிப்படை தேவை பூர்த்தியாகுது. மிஸ்கீன் அடிப்படை தேவை பூர்த்தியாகுது. ஆனால் மேல் மிச்சம் அவருக்கு இதுதான் மிஸ்கீனுக்கும் ஃபகீருக்கும் உள்ள வித்தியாசம். உங்களுக்கு என்ன கொஞ்சம் விளக்கப்படுத்தி சொல்றா, ஒரு குடும்பம் மீது ஒரு வாப்பா உமா 5 பிள்ளைகள். உதாரணத்துக்கு அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தேவை. வெள்ளைக்கு 250 ரூபாய், பவலைக்கு 500 ரூபாய், ராவிக்கு 250 ரூபாய்.
இவர்கள் அடிப்படை பூர்த்தியாக எப்படி என்றால் வெள்ளைக்கும் பவலைக்கும் இல்ல ராவையில் அவர் சம்பாதிக்கிறது 750 மிச்சம் கஷ்டத்தோடு இல்லாட்டி செலவு வெள்ளையோட அப்படியே சமாளிச்சு கொள்வாங்க, பவலைக்கும் ராவைக்கும் சொல்லுவாங்க. ஏதோ ஒரு நேரம் கஷ்டப்படுறார். இவர் தான் பகீர். ஊர்ல தேடு, ஊருடைய தகுதியானவர்கள், ஜகாத்துக்கு தகுதியானவர்கள் இந்த மாதிரி பகீரை தேடி பிடிக்கும். அவங்களோட கையில கொண்டு போய் ஜகாத்தை கொடுங்க. ஏன் ஜகாத் நீ இருக்கிறது பெரிய ஒரு நியாமத். சரி, பணக்காரன் ஜகாத் கொடுக்கிறது பெருமைப்பட தேவை. ஜகாத் அல்லாத கடமை. தொழுறவா 5 நேரம் தொழுறவர் பெருமைப்பட மாட்டாரே, அதே போல ஆனால் ஜகாத் கொடுக்கிற தகுதியானவர் பெருமைப்படணும். எனக்கு முன்னால பகீர் இருக்கிறார். அடுத்த மிஸ்கின். மிஸ்கின் அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது, 1000 ரூபாய். ஆனால் உள்ளே ஷூ இல்லாம போனால் கணவர்கிட்ட சொல்றாரு, மருந்தூர் போத்தல் எடுப்போம். அது பாருங்க 1000 ரூபாய் தான் கிடைச்சி, இது எல்லாம் முடிஞ்சு மருந்து யோசனை பண்ணும். வீட்டுல ஒரு ஸ்வீட் வண்டி செய்ய பார்க்கிறார், அது அவர் தான் மிஸ்கின். பகீர்களை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க, மிஸ்கினங்களோட ஏற்பாடு துவா கேட்டாங்க. போதுமன்ற தன்மையோட வாழக்கூடியவர்கள். போதா போதா போதாண்ட அவர் ஆக பெரிய பகீர். பணக்காரனும் தனக்கு போதா போதாண்டா அவரும் ரசூலுல்லாஹ் சொன்ன பகீர். அவருடைய தேவை பூர்த்தியாக. அதனால ஜகாத் கொடுக்கிறவர்கள், ஜகாத் கொடுக்கிறவங்க அதுக்கு இருக்குது பல நிபந்தனை. யார் நிர்ணயிக்கும் எடுக்கிறதான பிரச்சனை ஒவ்வொருத்தர் சொல்லி எடுப்பாங்களே, தகுதியானவர்கள் போறவங்க அது போறது இடையில நின்றுடும். எடுக்கிறவர் அது தகுதி இல்லாத. அதனால ஒன்று பகீர் ஊர்ல தேடு. அடுத்த மிஸ்கின். மூணாவது வல் முஅல்லஃபத்தின் குலூப். எவருடைய உள்ளங்கள் ஆசைப்பட்டுச்சோ அப்படின்னு இஸ்லாத்துக்கு வரும். அதுக்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கிதாபில் எழுதுறாங்க. தஃசீர் அவர்கள் ஒரு ஆயத்துக்கு விரிவாக இஸ்லாத்துக்கு வாரவங்க சிலவங்க எதிர்பார்த்து இஸ்லாத்துக்கு போகும். எங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிட்டு நான் போயிட்டு அப்படி ஒரு சஹாபி வந்தாங்க, யார சொல்லலாம், எனவே பின்னால் ஆட்கள் இருக்கிறாங்க கஷ்டவாதிகள், இந்த மாதிரி ஜகாத் தான் நான் கொடுத்துடுவேன், அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாயிருப்பான். அதே போல இஸ்லாத்துக்கு வந்தாங்க பெரிய எதிர்பார்ப்போட ஒரு வருஷத்துக்கு கொடுக்க, ஒரு வருஷம் வரையில தான் நியூ முஸ்லீம். அது கூட அவர் புராண முஸ்லீம் இருக்கும். பல சட்ட திட்டங்கள் இருக்குது. அடிமைகள் அது யுத்தம் வந்தா தான் பேசுவோம். யுத்தம் இல்லாத ரிகாப் இல்லை. அப்ப நாலு பகீர், மிஸ்கீன், முஅல்லஃபத்தில் குலூப், வஃபிர் ரிகாப், அடுத்த வல் காரிமீன், கடனாளி. கடன் அது கடனுடைய விஷயத்துல பல விஷயங்கள் பிரிவு. கடன் பார்ப்போம், இவர் எதுக்காக கடன் பட்டார், அந்த கடனை சில தகுதிகள். ஒரு ஆள் இருக்கிறார் பகீரும் கூட, ஆனால் கடன் எடுத்தியது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கு அவருக்கு 2 ஹக்கு போகும். பகீர் என்ற அடிப்படையிலே போகும், கடன் என்ற அடிப்படையிலே போகும். இவர் வெறுமனே கடனாளி, ஆனா இவருடைய கடனுடைய தரத்தை பார்ப்போம். என்ன தரம், அதுக்கு தகுதியான உலமாக்களை கேட்டுவோம். அடுத்த வஃபீஸ் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய தீனுக்கு கண்ணை ஒப்படைச்சவர்கள். வஃபீஸ் சபீல், அவருடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய தீன், அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வால் இறக்கப்பட்ட குர்ஆன், ஹதீஸ், ஷரியத்தை இவர் பாதுகாவலத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அதுல உலமாக்கள் வருவார்கள், முகடூர உலமாக்கள் இருப்பார்கள். அதுல எடுங்க கூட பகுதி இருப்பார்கள்.
அவங்க அல்லாஹ்வுடைய தீனுக்கு தன்னை ஆயுள அர்ப்பணிச்சவர். அவர் எப்படி செய்ய ரெஸ்ட் கேட்கிறார். எங்க போய் எந்த ஜொப் செய்ய அன்பான உலமாக்கள் ஜொப் செய்ய போனால் முன்சப்ல நிமா யாவார். இப்ப செய்யற வியாபாரம் பின்னு தரப்படுவான். அல்ல அவ்வளவு டேலண்ட் கொடுத்தீங்க. ஹலால் ஹராம பேணி செய்வான் உலமாக்கள். ஷரியத்தை படிச்சவர்கள் அந்த பேணுதல் நல்லா பரனதா கொடுப்பான். பொதுமக்கள் செய்யறதுனால தான் அவங்க தீன பின்பற்றில் இருக்கிறாங்க. அவங்களும் உள்ள புண்ணியல் இருக்கிறாங்க. சில ஆளுங்கள் சொந்த ஊர்ல கூலிக்கு உங்களோட ஊர்ல பகீர் மிஸ்கின் எல்லாத்தையும் போக உங்களோட ஒதுக்குற ஹக்குல அவங்களை உட்படுது. நான் சில பள்ளிகளுக்கு போன கொஞ்சம் எனக்கு சிறு இதுல யாரும் சொல்றது எனக்கு சரி நாங்க உலமாக்கள் இப்படி கவனிக்கலாம். உங்களோட பள்ளியில் எத்தனை பேரு? அதற்கு 4 பேர் இருக்கிறார்கள். 2 ஹஜரத்மார், ஒரு பாமிசர், அடுத்த சிறுமை செய்வர். சொன்னாங்க உங்களோட 2 உலமாக்களை நல்லா கவனி, நல்லா கவனி. மதரசா ஓதினவர்கள் அந்த ஓதல் கஷ்டத்தோட சிரமத்தோட உமாமார் விட்டு ஓதினாங்க. அதே ஓதுறதோட கல்யாணம் முடிக்கிறாங்க. ஒரு சொப்பண்டி பாகம் கிடைக்கும். எங்கள்கிட்ட மோதுறவங்க 10-12 வருஷம் மோதுறாங்க. ஓதி முடிச்சு வருஷம் வேலை செய்யறதோட கல்யாணம் பேசுறாங்க. நாங்க சொல்றோம் ஒரு வருஷம் ஒரு சொப்போட தேவை. கண்ணியமா வாழுங்க. கேட்க போவேனாம், ஆசைப்பட வேணாம். நீங்க ஆணி அல்ல உங்களுக்கு இல்மக்கள் தந்தால் அதை இதெல்லாம் கீழே தான் இல்ம ஆகப்பட்டவர் நீங்க அல்லாடைய நியாமத். அதுக்கு போலதான் டாலரும் ருபீஸும். நீங்க இந்த இல்ம வச்சு கொண்டு ஆரம்பிங்க. அல்ல உங்களுக்கு அவங்க வியாபாரம் செய்ய போனால் பஜார் பேராயும். அதனால் உலமாக்கள் நெருங்கி இருக்கு. அதனால இந்த சப்ஜெக்ட் என்னது? உங்களோட பள்ளி ஹஜரத்மார உள்ளத்தால கவனி. புறப்பாடு இருக்கலாம், முன்பின் இருக்கலாம். அதனால் இது ஒன்றும் மனசால எடுத்துடணும். அவங்களை நாங்க முன்சாப்பிட வைக்கணும். மனசாங்க ஓதினாங்க, தியாகத்தோடு வேலை செஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க. உம்மவாப மாறி அந்த மாதிரி காலகட்டங்களை பார்க்க கிடைச்சது. 8-10 வருஷம் ஒதுக்கிறது உம்மவாப மாறி சரியான ஒரு சின்மை செய்ய கிடைச்சது. அதோடைய கல்யாணம், அதோட சில நேரம் பள்ளிக்கு வாங்க, மதரசாவுக்கு வாங்க. அன்பான சில உலமாக்களை உள்ளத்தால பாருங்க. அவங்களோட துவாக்கள் சில விட கபூலா உங்களோட ஹக்கு. அவங்க கபூலாய் வருவாங்க. அவங்க யாரையும் கேட்க போக மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சில மக்களை பார்த்து நல்லா ஊதிப்பாங்க. அதை பார்த்து பொதுமக்கள் நினைச்சு கொள்றாங்களாம் இவர் நல்லா இருக்கிறார். ஆனால் அவருடைய உள்ளத்தை பார்த்து செல்லுதான் விலகி இவருக்கு எவ்வளவு புறப்பாடி. ஆனா அதுக்காக இவர் பணிக்கு கெஞ்சி பேரி கேட்க மாட்டார், சுவால் செய்ய மாட்டார். அதனால சொல்லித்த ஜகாத் எதுக்குள்ள பாடமே பெரிய ஒரு பாடம். உலமாக்களை கவனிங்க. பள்ளியுடைய குத்தாங்கள் இருப்பாங்க, சாதிகள் இருப்பாங்க, முன்வைங்க. ஊர்ல இருப்பாங்க, தீனுடைய வேலைக்காக தன்னை அர்ப்பணம் செய்தவர்கள். எந்த ஜொப்பும் இல்லை. ஜொப்புள்ளவங்க அவங்க சதகா கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஆட்களை தேர்வு சிலவங்க ஃபீஸ் சமீதிதான் அல்லாத தீனுக்கு அர்ப்பணிச்சவங்க. அவங்க சிலர் பக்கீரா இருக்கலாம், அவர் 2வது நம்பர். 3 மிஸ்கீனா இருக்கலாம், 3வது கடனாளியா இருக்கலாம். இந்த 4 கவனிச்சு ஒரு ஹாக்க கொடுது. நான் பார்க்கணும் தானே சொல்லிக்கிறார், டைமுக்கு வராரா, எப்படி சொல்லிக்கிறார், அதை பார்க்கறது கூட அவருடைய நிலைமை பாருங்க. அவர் கடனாளியா இருப்பார், சமீரில்லாத இருப்பார், சில பக்கீரா இருப்பார், அந்த மாச சம்பளத்தை எதிர்பார்ப்பாரு, மிஸ்கீனா இருப்பார். அந்த சம்பளத்தால் அவர்கிட்ட வேலை மட்டும்தான் முடியுது. ஆனால் அவங்களை செய்ய இப்படி எத்தனையோ கேட்டகரியில வருது. இதுக்கு தான் அல்லாஹ் குர்ஆன் சொல்லி இதுக்கு ஒரு குரூப் இருக்கணும்.
ஆமினீன அலைஹா ஸகாத் ஒரு குரூப் இருக்கணும். ஒருத்தர ஒவ்வொரு கேட்டகரியை பார்க்கணும். நியாயமான முறையில உன்னோட கையில கொண்டு போய் கொடுக்கணும். கௌரவமான முறையில் கூப்பிட்டு அதெல்லாம் நல்ல அவருடைய இல்முக்காக வேண்டி அதனால சகோதரர்களை இப்படி பேசிக்கொண்டே போகலாம். அன்புக்குரியவர்களே, அதனால ஒன்று மன்னிப்புடைய வாசல் மன்னிப்பெடுத்து போகலாட்டி. இரண்டாவது ஜகாத்துடைய விஷயத்துல இது அந்த ஜகாத்து தகுதியான பொழுதுதான் இந்த ஜகாத்து போகும். அடுத்தது பெருநாள் யௌமுல் ஜாயிஸா, அதாவது அன்பளிப்பு கிஃப்ட் பெற்ற நாள். உங்களோட மனம் முகந்து உங்களோட ஹக்குல தகுதியான கொடுங்க. எனவே அல்லாஹ் அனைவருடைய பாவத்தை மன்னித்தருவானாக. உலகத்தில் நீங்கள் அனைவரையும் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. யாரா யாசர் கேட்கிறது கேட்கிறது, யாரா இதுக்காக வேண்டி ஆசைப்படுறது, இதை விட்டு யார எங்களையும் எங்களை நீ பாதுகாத்துவாயா. யார் எங்களை சீமான்களா கபூல் செய்வாயா. யார எங்களை எங்களோட குடும்பத்தை எல்லாரையும் கொடுக்கிறோமா நீ மாற்றி வைப்பாயா. யார எங்களுடைய இந்த சங்கையான ஒரு நாள், மதிப்புக்குரிய நாள், யாருக்கு தேவைன்னு இருக்கிறது யாருதா, யாரா அதுல எல்லா தேவையை அறிஞ்சவன் யாருதா, எங்களுக்கு அந்த அனைத்தையும் நீ கபூல் செஞ்சு தருவாயாக, லேசாக்கி தருவாயாக. யார உலகத்துல யார கண்ணியத்தோட தீனோட மார்க்கத்தோட வாழ்க்கைகளுக்கு உதவி செய்வாயாக. ஆமீன்.